சகோதரர் சாதி கூட சொன்னார் எடப்பாடி, அது டெட் பாடி, அது முடிஞ்சு போச்சு. இனிமே அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த கட்சி என்ன உருவாக்குனது எடப்பாடி எல்லாம் கிடையாது, எடப்பாடியோ டிடிவி எல்லாம் கிடையாது. என்னை உருவாக்குனது புரட்சி தலைவி அம்மா. அவங்க தான் என்ன சீட்டு கொடுத்தாங்க, நான் நின்று ஜெயிச்சேன். ஓகே, அந்த அம்மா சேர்த்துட்டாங்க, என் வாழ்க்கையும் போச்சுட்டு அதோட வந்துட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் இவங்க ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தேன், எதுவும் செய்யல. செய்வாங்கன்னா எனக்கு செய்வாங்களான்னு நினைச்சிடாதீங்க. நான் எச்ச சோறுலாம் சாப்பிடவே மாட்டேன், கஞ்சி சோறா இருந்தாலும் உழைச்சுதான் சாப்பிடணும்னு நினைப்பேன். அது என்னுடைய கேரக்டர். ஆனால் நான் எதிர்பார்த்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலும் ஒரு முறை நான் தவறுதலாக பிஜேபியோடு கூட்டணி வைத்து விட்டேன், என் வாழ்நாளில் இனிமேல் அது நடக்காதுன்னு சொன்னாங்க அம்மா. ஆனா எடப்பாடி என்ன பண்ணார், ஒட்டுமொத்தமாக அந்த 4 ஆண்டு கால ஆட்சியை வளர்த்துக் கொள்வதற்காக, தன்னுடைய வாரிசுகளுக்கான செல்வங்களை சொத்துக்களை ஆட்டைய போடுவதற்காக, தமிழகத்தை சுரண்டுவதற்காக, சுரண்டிய பணங்களிலே தன்னை சார்ந்த தன்னுடைய சமூகத்தாரை வளர்த்து விடுவதற்காக, அவர் சார்ந்த அந்த பகுதியிலே நலத்திட்டங்கள் என்கின்ற பெயரிலே, மேம்பாட்டு திட்டம் என்கிற பெயரிலே ஒவ்வொரு திட்டத்திலும் கோடி கணக்கிலே லஞ்சம் பெறுவதற்காக, தான் செய்த ஊழலை மறைப்பதற்காக ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய உரிமையை அடகு வைத்தவரானே அந்த டெட்பாடி எடப்பாடி. அதனாலதான் நான் சொல்றேன், மிகப்பெரிய கட்சி தான், நான் இல்லைன்னு சொல்லல. திராவிட சித்தாந்தம் இந்த தமிழ்நாட்டில் திராவிட கட்சி ஒரு கட்சி அழியுதுன்னா அது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை, அது தளபதிக்கு தெரியும். ஆனால் இவர் யாருங்கிறத பிரச்சனை. இவர் அதற்கு தகுதியற்றவர், அதை பற்றி பேசி நம்ம நேரத்தை வீணடிக்க தேவையில்லை. ஆனால் இதற்குள்ளே இந்த பலகீனமான நேரத்துக்குள்ளே தனித்தனியாக பிரிச்சு 4 மாடு ஒன்னா போனா ஒரு புலியோ சிங்கமா வேட்டையாடாது, தனித்தனியா போனா வேட்டையாடும் சின்ன வயசுல ஒரு கதை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த ஒரு கொள்கை ரீதியாக சமூக ரீதியாக மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய இந்த மக்களிடத்திலே உள்ளே புகுந்து ஓட்டுக்களை திருடுவது, எஸ்ஆர் போன்ற திட்டங்களை யோசிப்பது, இதன் மூலமாக உள்ளே புகுவதற்கு பிரித்தாளும் சூழ்ச்சியை இந்த பாசிச பாஜக செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஏன்னா நான் சாப்பிட்டது வரைக்கும் போட்டுள்ள சட்டம் முத கொண்டு நான் நடிச்சு பாடி ஏதோ ஒன்று பண்ணி அதுல கிடைச்ச காசு தானே. அப்ப அந்த காசை கொடுத்த நீங்க தானே, அதுக்காக சொல்றேன். அது என்ன போன ஒரு சின்ன நடிகனுக்கு இருக்கு, 200 கோடி சம்பளம் வாங்குற பெரிய நடிகருக்கு இருக்கணும்ல, அந்த உணர்வு இருக்கணும்ல. நம்ம கண்ணதிலேயே நம்ம அப்பா எல்லாம் தலைவர் கலைஞர்கிட்ட தான் போய் நின்னாரு, அவர் மூலியமா தானே நம்ம எல்லாம் உருவானோம், வளர்ந்தோம், நம்ம பிள்ளையெல்லாம் அப்படித்தானே டெவலப் பண்ணி கொண்டு வந்தோம். இன்னைக்கு அந்த சித்தாந்தத்துக்கு எதிராகவே, தமிழர்களுக்கு எதிராகவே, தமிழருடைய நலனுக்கு எதிராகவே ஒரு மக்களால் உருவாக்கப்பட்ட, மக்களால் வளர்ந்து தன்னை இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு பிறகு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க 200 கோடி. நான் சொல்றேன், எந்திரன்கிற படம் எப்போ வந்துச்சு, ரஜினி சாருடைய படம் எந்திரன் படம். அந்த படத்துல ஐஸ்வர்யா ராய், ரஜினிகாந்த், ஏஆர் ரகுமான், சங்கர், அப்புறம் பாபி டானின்னு சொல்லி ஒரு ஹிந்தி நடிகர். அதுக்கு அடுத்து பெரிய சம்பளம் வாங்கின நடிகன் தான், 6வது பெரிய சம்பளம் நான் தான் வாங்கின அந்த படத்துல. ஆனா அப்பொழுதுதான் நான் சார்ந்த மக்களுடைய அடிப்படை உரிமைகள், மறுக்கப்படுகின்ற உரிமைகள், மக்கள் தொகையின் அடிப்படையிலே என் மக்களுக்கான இடஒதுக்கீடு போன்ற நிலைகளை வரையறுத்து, அதற்காகத்தான் நான் இந்த முக்குளத்தோர் புலிப்படைங்கிற கட்சியை நான் ஆரம்பிச்சேன். இப்போ நான் பொருளாதார அதுக்கு பின்னாடி கீழே தான் விழுந்திருக்கேன். ஆனால் ஏதோ ஒரு 10 பேருக்காக நான் உண்மையா வேலை செஞ்சிட்டு இருக்கேன், ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கேன் மனசுக்குள்ள. அப்ப அந்த அடிப்படையில 200 கோடி ரூபாயை விட்டுட்டு ஒரு நடிகர் வர்றாரு, அவர் நினைச்சா ஆல்ரெடி தான் உங்ககிட்ட 2000 கோடி இருக்கேப்பா, 200 கோடி இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, இந்த இருக்கு என் போனு, இதுல ஒரே ஒரு அக்கௌண்ட் நம்பர் தான் HDFC பேங்க்ல இருக்கு, நம்பர் எடுத்து ஓபன் பண்ணிப்பார். அதிகபட்சம் ஒரு 50,000 ரூபாய் இருந்தா பெரிய விஷயம். 50,000 ரூபாய் சேவிங் வச்சுக்க தெரியல, 200 கோடி ரூபாய் வாங்குற வரையாண்டா எதுக்குறேன்னு எத்தனை பேர் கேட்டுருப்பாங்க. காசு இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போய் அது இங்க பிரச்சனை இல்லை. பணம் 200 கோடி இழந்து நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக நான் இழந்துட்டு வரேன் இல்லை. இவரே ஒரு சங்கீதம், நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இது பெரிய விளையாட்டு, இது பெரிய கேப். இந்த தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்களை பிரித்தாண்டு பாஜக ஏதாவது ரூபத்தில் தமிழகத்தில் தன்னுடைய காலை பதிக்கணும்னு நினைக்குது. அது சத்தியமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை, அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை, என்னை போன்ற மனித நேயத்தையும் மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்கின்ற அந்த பாசிச சக்திகளை எதிர்க்கின்ற கடைசி உயிர் இருக்கும் வரை உங்களால் தமிழகத்துக்குள்ளே கால் ஊன்ற முடியாது. அது நைனாவா இருக்கட்டும், அவங்க நைனாவா இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு வாய்ப்பு நம்ம கொடுத்துடக்கூடாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.